யோ, ஒரு பொண்டாட்டிய மதிச்சு அன்பா நடத்த தெரியலனா நீ எதுக்கியா கல்யாணம் பண்ணிக்கிற? ஏமா உன் புருஷனையே தான் கூட சொல்லிட்டு இருப்பியா? ஏன் உங்ககிட்ட எந்த குறையும் இல்லையா? நீ மட்டும் புருஷனை நல்லா பாத்துக்கிறியா? 2 பேரும் மனசு திறந்து பேசி உங்க 2 பேருக்குள்ள குறை என்னன்றது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு நேரா கோர்ட்டுக்கு போயிடுது டைவர்ஸ் பண்ணிக்கணும்ட்டு. இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்குலாம் லவ் அதிகமாவே இருக்கும். ஆனா 3வது மனுஷங்க தான் பிரிச்சு விட்டுறாங்க. அந்த ஜெனரேஷன் எல்லாம் கேளடி கண்மணி அலைபாயுன்னு சொல்லிட்டு யதார்த்தமான ஃபீல் குட் மூவி வந்துச்சு. இந்த ஜெனரேஷனும் இப்படி ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும்? காமு காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் இந்த மூவியோட பிரீமியர் ஷோக்கு தான் நேற்று போயிருந்தேன். உங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆக போதா? அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி லவ் மேரேஜா இருந்தாலும் சரி இந்த மூவியை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 13 டேஸ்ல இந்த மூவியை ஷூட் பண்ணிருக்காங்க. லைஃப் சொல்றது மாதிரி யதார்த்தமான கதையா இருந்துச்சுன்னா சொல்லுப்பா. யதார்த்தமா லவ் பண்ணா இப்படிதான்டா லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கப்பிள்ஸ் இனிமே இந்த வாழ்க்கையை வாழவே கூடாதுன்னு டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க சார். இந்த மூவியோட கதை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனரா ஆகணும்ன்ற ஒரு கனவு. இந்த கனவோடு சேர்ந்து அதுல ஒரு அழகான காதல் கதை. இவங்க காதலிச்சு பெத்தவங்களுக்கு அகைன்ஸ்டா கல்யாணம் பண்ணிட்டு இவங்களோட கனவை நிஜமாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றாங்க. படத்துல வர ஒவ்வொரு டைலாகும் கியூட்டாவும் ஆணித்தரமா இருக்குங்க. இதுல ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஒரு தமிழ் பொண்ணு அழகா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்குங்க. நான் சொல்றது நம்மள இந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்ல இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு April 4th அன்னைக்கு தியேட்டர் போய் பாருங்க.